புதுவையில் சுற்றுலா படகுகளை எரித்த வழக்கில் விழுப்புரம் பாஜக நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாஜக நிர்வாகிகளுக்கும் படகு தீ வைக்கப்பட்டதற்கும் தொடர்பு என்ன? தடையை மீறி ஊசுடு ஏரியில் மீன்பிடித்த விவகாரத்தில் பாஜக நிர்வாகி சுற்றுலா படகுகளுக்கு தீ வைத்ததால் பற்றி எரியும் காட்சிகள்தான் இவை. சுற்றுலா படகுகள் தீ வைக்கப்பட்டது ஏன்? புதுச்சேரியில் மிகப்பெரிய ஏரியான ஊசுடு ஏரி புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பறந்து விரிந்துள்ளது. இங்கு பறவைகளின் வரத்து அதிகமானதால் பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் இயற்கை அழகை ரசிக்க படகு சவாரியும் மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து படகு சவாரி சென்றனர். இரவு அனைத்து படகுகளையும் ஊழியர்கள் படகுத்துறையில் நிறுத்திவிட்டு சென்றனர். இந்நிலையில் நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் சிலர் படகுத்துறைக்கு தீ வைத்து கொளுத்தியதில் 3 பெடலிங் படகுகள் முழுமையாக எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வந்தனர். போலீசாரின் தேடுதல் வேட்டையில் படகுகளை எரித்த வழக்கில் பாஜக நிர்வாகி உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். விசாரணையில் படகுகளை கொளுத்தியதற்கான பகீர் காரணம் தெரியவந்தது. விழுப்புரம் மாவட்ட மீனவர் அணி பொதுச் செயலாளராக இருப்பவர் மீன் சேகர் என்கின்ற குணசேகர். இவர் ஊசுடு ஏரியின் தமிழக பகுதியில் தடையை மீறி மீன்பிடித்து விற்பனை செய்து வந்துள்ளார். மீன் பிடிப்பதற்காக இவர் ஏரியில் விரித்து வைத்திருக்கும் மீன் வலையில் ஏராளமான பறவைகள் சிக்கி உயிரிழந்து வந்தன. இதனை அறிந்த விழுப்புரம் வன அதிகாரிகள் புதுச்சேரி சுற்றுலா படகு குழாமில் இருந்து 3 படகுகளை எடுத்துச் சென்று ஏரியில் வீசப்பட்டிருந்த வலைகளை எடுத்து வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மீன்சேகர் படகுத்துறைக்கு வந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு படகுகளை கொடுத்தது ஏன் என சண்டையிட்டு மிரட்டிச் சென்றுள்ளார். அன்று இரவே தனது கூட்டாளிகளை அனுப்பி சுற்றுலா படகுகளை தீ வைத்து எரித்தது விசாரணையில் தெரியவந்தது. இந்த விவகாரத்தில் மீன்சேகர், குண்டல் ரகு ஆகியோரை கைது செய்த போலீசார் அவர்களை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் வாடிக்கையாளர்களின் பெயரில் போலியாக கடன் வழங்கி 28 லட்சம் மோசடி செய்த வழக்கில் இந்தியன் வங்கி மேலாளர்